வசந்த மாளிகை படத்தில் ஒரு பாடல் வெறும் சினிமா பாடல் என ஒதுக்கிவிடாது. சொற்தேர்வு, கருத்து தேர்வில் ஒரு கவிதைக்கேயுரிய வகையில் அமைந்தது இந்த பாடல். 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரவும் பகலும் 2ஆனால், இன்பம் துன்பம் 2ஆனால், உறவும் பிரிவும் 2ஆனால், உள்ளம் ஒன்று போதாதே. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? எல்லோரும் பொதுவாக நினைத்து வாழ மறந்து வாட என்றுதான் எழுதுவார்கள். இங்கே கண்ணதாசனோ சற்று இடம் மாற்றி நினைத்து வாட மறந்து வாழ என்று எழுதியிருப்பார். ஏனென்றால் நினைத்து உருகி வாழ்வது துன்ப வாழ்க்கை, மறந்து வாழ்வது வேறு வகை வாழ்வு. ஆக 2ம் வெவ்வேறு. எனவே ஒரு மனம் போதாது, 2 மனம் வேண்டும் என்பவர். இரவு பகல், இன்பம் துன்பம், உறவு பிரிவு என எல்லாம் 2 இருக்கும்போது நினைக்கவும் மறக்கவும் ஒரு உள்ளம் போதாது, 2 மனம் வேண்டும் என நாயகன் கடவுளிடம் கேட்பதாக கவிஞர் பாடலை அமைத்திருக்கிறார். சிறிய வயதில் தான் மிகவும் நேசித்த ஆயாவின் கொலை நாயகன் மனதில் பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்க, அந்த காயம் ஆறும் முன் தான் காதலித்தவள் தன்னை விட்டு பிரிந்து மேலும் துன்பத்தை தந்துவிட்டதை சுயபச்சாதாபத்துடன் தன் உள்ளத்தை தானே நோக்கி உள்ளம் பாவம் என்ன செய்யும் என தேற்றிக் கொள்ளுகிறான். கண்கள் பார்த்ததால் கிடைத்த தண்டனை நாயகியை கண்டது. அந்த நாயகியை கண்டதால் கிடைத்த தண்டனை காதல். அந்த காதலுக்கு தண்டனையை கடவுள் தந்தார் என்றால் அந்த கடவுளை என்ன விதத்தில் தண்டிக்கலாம் என நாயகன் தன்னைத்தானே கேட்டு துயருறும் காட்சியை திரைப்படம் பார்க்காமலேயே பாடல் மூலம் ஊகிக்கத்தக்க வண்ணம் கண்ணதாசனின் இப்படைப்பு அமைந்திருக்கிறது. அவருக்கு நிகர் அவரே. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.